ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, நம்ம அந்தியூர் துப்பம்பாளையம் மலர் இருக்குது இல்லைங்க, ஆமாங்க, அந்த பொண்ணை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அம்மா நினச்சா எது வேணாலும் பண்ணுவாங்க. தன்னை கும்பிடும் பக்தனுக்காக மற்றவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை செய்வார்கள் அப்படிங்கிறதுக்குங்க இதெல்லாம் ஒரு உதாரணம். லொல்லு பாட்டு எப்படி திருத்துறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்களேன். மலருக்கு அப்போ வயசு 14. மலருடைய சின்னம்மா, அதாவது அம்மாவுடைய தங்கச்சி, அது முதல்லேருந்தே அம்மாவுடைய பக்தர். இருமுடி கொண்டுக்கிட்டு மருவத்தூர் வர எல்லா வகையிலையும் கலந்துருக்கு. அதனால் அது மலர் அடிக்கடி மருவத்தூர் கூட்டிக்கிட்டு வரும். இந்த நிலையில் ஒரு முறை அந்த சின்னம்மா மருவத்தூர் போக தயாராகுது அந்த வாரத்தில். அதுக்கு நம்ம மலரையும் கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்லி மலருடைய அப்பங்கிட்ட வந்து அனுமதி கேட்குது. அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே என்ன பணம் கொட்டியாக கிடக்குது, நினச்ச நேரமெல்லாம் கோயக்காலன்னு போயிட்டுருக்கிறதுக்கு அப்படிங்கிறார். உடனே அந்த சின்னம்மா சொல்லுது, நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாங்க, செலவுக்கு பணம் நானே போட்டுக்கிறேன், பிள்ளைங்க மட்டும் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. நியாயம் தானுங்க, பேசாமல் அனுப்பிச்சி வைக்கலாமல்லங்க. ஆனால் அவருங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் முடியாது, சும்மா நீ வந்து பிள்ளைய அங்கேயும் இங்கேயும் கூட்டிகிட்டு போக வேண்டாம், நீ வரப்போ தான் போய்க்க என்ன பண்ணிக்கோ, என் பிள்ளை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி முகத்தில் அடிச்சாப்பில் பேசி முடிக்க விட்டாருங்க. சரின்னு அந்தம்மா என்ன பண்ணு திரும்பி போயிடுச்சு. மலரும் தனக்காக வாதாடலை, சின்ன பிள்ளை தானே பேசாமல் இருந்துக்குச்சு. அப்பனை போய் தெரியுமே முசுடுங்கிறது. கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆச்சுங்க, ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கு வந்துங்க கிட்னியில் ஸ்டோன் இருக்குது. ஆமாம், சிறுநீரகத்தில் கல். அதை திடீர்னு வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வலி தாங்க முடியாமல் இவர் துடிக்கிறார். நம்ம உள்ள என்ன பண்ணுது, மலர் நல்லா வேணும், என்னை கோயிலுக்கு விட மாட்டேன்னு இல்லை அனுபவி அப்படி கொஞ்சம் நேரம் விட்டுருச்சு. இருந்தாலுமே இந்த மலருக்கு வந்துங்க அப்பா மேலே பாசம் ரொம்ப அதிகம். அதனால் ஒரு மணி நேரம் கழித்து, ஐயோ அப்பா இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாக்கிட்ட போய் உழவு சொல்லி கொடுக்குது. என்ன அப்படின்னா, பாருப்பா, நீ என்னை கோயிலுக்கு விட மாட்டேன்னு சொல்லி சின்னம்மாட்ட முகத்தில் அடித்தாப்புல பேசினியல்லவா, அதனால தான் உனக்கு இந்த தண்டனை. உனக்காக நான் வந்து பூஜை ரூமுக்குள்ளே போய் அம்மா முன்னா விளக்குப்படுத்தி வச்சு வேண்டிக்கிறேன். நீ வந்து வேண்டு, பிள்ளையோடு நான் கோயிலுக்கு வரேன்னு சொல்லி வேண்டு, பேசுனது தப்புன்னு வேண்டு, அப்போ தான் வந்து உனக்கு இந்த வழி நல்லாகும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, செத்தாலும் ஜாவான ஒழிய அப்படியெல்லாம் கும்பிட மாட்டேன், ஆமாம் அப்படின்னு பேசாமல் இருந்துக்கிறார். இந்த நிலையிலங்க இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க. அவர் ஏதோ ஊசி மாத்திரையெல்லாம் போட்டு கொடுக்குறாரு. எல்லாம் சாப்பிட்டாங்க, ஊசியும் போட்டு விட்டார். வீட்டுக்கு வந்து பார்த்து ஒரு மணி நேரமாகி அது நல்லா பாடி கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இப்போ மறுபடியும் வேதனை தாங்க முடியாமல், சரி நீ விளக்குப்படுத்து, நீ சொன்ன மாதிரியே நான் அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதான் மாதிரி இந்த பொண்ணும் போய் பூஜை ரூமுக்குள்ள அம்மா முன்னே விளக்கேற்றி வைக்குது. 2 பேர் வந்து கும்பிட்றாங்க. கும்பிட்டு முடிச்சுட்டு இவர் பூஜை ரூம் நிலவை தாண்டி வெளியே வர்றாருங்க. அவ்வளோதான், நிலவை தாண்டின உடனே அந்த வலி பஞ்சாப் பறந்துருச்சு, வலியே இல்லை. ஆஹா, எனக்கு வலி நல்லா ஆயிடுச்சு, எவ்வளோ பெரிய கருணை வரும் அம்மாவுக்கு, அம்மா எவ்வளோ பெரிய சக்தி அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களா? அதுதானுக்கு இல்லை. எனக்கு வலி நல்லா போயிடுச்சு, நான் அம்மாலாம் செய்யுன்னு நான் சொல்ல மாட்டேன். டாக்டர் ஊசி போட்டாரல்ல, மருந்து மாத்திரைலாம் கொடுத்தாரல்ல, இங்கிலீஷ் மருந்து மெதுவாகத்தான வேலை செய்ய, இப்போ சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதில்ல, அந்த மருந்து இப்போ வேலை செஞ்சு இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு லொல்லு பேசுகிறாருங்க. ஓ, இந்த ஆளை திருத்த முடியாதுன்னு மலர் பேசாமல் விட்டா. என்னாச்சுங்க, மறுபடி அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் அந்த வலி வந்துடுச்சு. இப்போ முதல் தடவை வந்ததை விட 2 மடங்கு 3 மடங்கு வலி அதிகம். அந்த மனுஷன் வலி தாங்க முடியாமல் பிறண்டு படுத்து கண்ணீர் விடுறாரு பொட்டு பொட்டுன்னு. இப்போ மலர் சொல்கிறா, இப்போவா திருந்துவியா, இந்த லொல்லெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லி அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு நீயே போய் விளக்குப்படுத்தி நீயே வேண்டிக்க, நான் பண்ண எதுவும் செய்ய மாட்டேன் உனக்காக. 1,4 ரூபா
குத்தமை அப்போல்லாம் 4 அணா புழக்கத்தில் இருந்த காலம்ங்க. அம்மா முன்னால் 1,4 ரூபா தப்பு காணிக்க வச்சு வேண்டிக்கா. அது பின்னால் தான் உனக்கு நல்லாகு, இல்லை என்னமோ பண்ணிக்க இல்லைண்ணா சொன்னபடியெல்லாம் என்னமோ பண்ணிக்கன்னு அந்த பொண்ணை விட்டுருச்சு. இவர் வேதனை பொறுக்க முடியாமங்க தன்னுடைய ஆட்ட பாட்டமெல்லாம் அடங்கி போயிங்க. தப்பிக்க வேறு வழியே இல்லை என்ற நிலை ஏற்படும் பொழுது தானே பகுத்தறி பேசும் நாத்திகனும் இறைவனை நினைத்தே தீருவான். அந்த வகையில் இங்கே இவர் மறுபடியும் அம்மாட்ட போகிறாரு. இவரே விளக்கப்படுத்தி வைக்கிறாரு. பாக்கெட்லேருந்து 1,4 ரூபா காணிக்க எடுத்து வைக்கிறாரு. தப்பு காணிக்க அம்மாட்ட மனமுறி வேண்டிக்கிறார். தன்னுடைய மகளையுமே என்னோட வலிப்பை நல்லாயிரோன்னு என் பொண்ணை கூட்டிகிட்டு மருவத்தூர் வர்றேன்னு சொல்லி வேண்டிக்கிறாருங்க. அந்த மாதிரி வேண்டிட்டு பூச்சூரம் மட்டும் வெளியே வர்றாருங்க. அந்த பூச்சூரம் 70 தாண்டின உடனேயுமே மறுபடியும் வலி பஞ்சாப் பறந்துடுச்சு. இருக்கிற இடம் தெரியல, வழியே இல்லை, சுத்தமாக நல்லா இருக்குது. இப்போ இவருக்கு ஒழுங்காக புத்தி வந்துருச்சுங்க. ஆமாம் ஆமாம், மருவத்தூர் அம்மா தான் காப்பாற்றுச்சு, பங்கார அம்மா தான் காப்பாற்றுச்சு முழுசாக நம்பினார். நம்பி அதே மாதிரி பிள்ளையும் கூட்டிகிட்டு சொந்த செலவில் மருவத்தூர் வந்தாருங்க முதன் முறையாக. எப்படி பாருங்க, அம்மா தடுத்தாட்கொள்ளோன்னு நினச்சாங்கன்னா எப்படி வேணாலும் நாடகம் போட்டுங்க கண்டிப்பாக அந்த ஆன்மாவை தன்னுடைய மண்ணுக்கு இழுத்துப்பாங்க. சக்திகளே, ஓம் சக்தி.